இப்போ நீங்கள் பொதுவாகவே எல்லா ஜோசியர்கிட்டையும் நீங்கள் போயிருப்பீங்க. எல்லா ஜோசியருமே 2-8 ராகு கேது இருக்கு, அதனால இது தோசை சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2-8 ராகு கேது இருந்தா தோஷம் சொன்னது உண்மை. ஆனா எல்லா லக்னத்துக்கும் 2-8 ராகு கேது இருக்கக்கூடாது அப்படின்னா 12 ராசியில ராகு கேது எடுத்துடலாமா? அப்ப அது அபத்தமானது. அந்த ரூல் முறையானது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஆணுக்கு மேசந்தான் தலை, ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோள்பட்டை கைகள், கடகம் மார்பு, சிம்மம் இதயம், கன்னி வயிறு, துலாம் கிட்னி கர்ப்பப்பை, விருச்சகம் மர்ம உறுப்பு, தனுசு ஆசனவாய், மகரம் தொடை, கும்பம் முழங்கால், மீனம் பாதம். இது ஒரு ஆணுக்கு. இதே ஒரு பெண்ணுக்கு இது பெண் லக்னம். இது தலை பெண்ணுக்கு, இது கழுத்து, இது தோள்பட்டை கைகள், மார்பு, இதயம், வயிறு, கிட்னி, கர்ப்பப்பை, மர்ம உறுப்பு, ஆசனவாய், தொடை, முழங்கால், பாதம். ஒரு ஆணுடைய ஜாதகம்ங்கிறது மேசத்திலிருந்து தீர்மானிக்கப்படுது. ஒரு பெண்ணினுடைய உடல் உறுப்புகளை துலாத்திலிருந்து தீர்மானிக்கப்படுகிறது. எதுக்காக துலாத்திலையும் மேசத்திலையும் எடுக்கிறோம்? ஒரு ஆணுக்கு நோய் வரணும்னா சிந்தனை சார்ந்த நோய்கள் தான் உருவாகும். சிந்தனையில் இருந்துதான் நோய் உருவாகும். ஒரு பெண்ணுக்கு யூட்ரஸ்ல இருந்துதான் நோய் உருவாகும். அதனாலதான் ஆண் மருத்துவர் பெண் மருத்துவர்னு 2 மருத்துவர்கள் இருக்காங்க. புரியுதா? ஒரு ஆணுடைய வளர்ச்சி எள்ளின் வளர்ச்சியை போல, ஒரு பெண்ணின் வளர்ச்சி நெல்லின் வளர்ச்சியை போல. பெண்ணினுடைய வளர்ச்சி வேகமா வளரும், ஆணுடைய வளர்ச்சி குறைந்த வளர்ச்சி அதே இருக்கும். அதனாலதான் ஆணை விட பெண்ணுக்கு வயது குறைந்து நமது முன்னோர்கள் திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஒரு 10 வயசு 15 வயசுலாம் குறைஞ்சு திருமணம் முடிச்சதுக்கு காரணம் அந்த பருவ வேறுபாடுகளை வித்தியாசமின்றி வாழ்க்கையில போறதுக்காண்டி அவங்க முன்பின்னா வயது வரம்புகளை வைத்தார்கள். ஆனா இன்றைய கால சூழல்ல
சம வயதில் எல்லாரும் திருமணம் பண்றாங்க. அப்ப சம வயதில் திருமணம் பண்ணா பெண்ணினுடைய வளர்ச்சி கூடுதலா இருக்கும், ஆணினுடைய வளர்ச்சி குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த பெண் இவருக்கு கட்டுப்படுவாங்களா? இதனாலதான் குடும்பத்தில் பிரச்சனை வருது. அதனால சம வயதில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். 10 வயசு வித்தியாசம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 வயசாவது பெண்ணினுடைய வயது குறைவானதை மேட்ச் பண்ணாதே. ஒரு ஆணுக்கு 50 வயசு வரைக்கும் காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு 40 வயசுக்கு மேலே மாத விலக்கு நின்றுவிடும். அப்போ அவங்களுக்கு காம குணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ 10 வயசு குறைந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் போது ஆணுக்கு 50 வயசு வரும்போது பெண்ணுக்கு 40 வயசு வரும். அப்போ 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவுல பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம சம வயதில் வரும்போது ஆணுக்கு 40 வயசு பெண்ணுக்கு 40 வயசுனா அவங்க தாம்பத்திய உறவுல என்ன செய்வார் கணவன்? அப்போ தவறான வழியில் போவார் இல்லையா? அதற்காகவே நம்ம முன்னோர்கள் ஆணை விட பெண்ணினுடைய வயது 10 வயது 15 வயதெல்லாம் குறைந்த அளவுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சாங்க. அதனால சம வயதில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நலம். இப்ப 2-8 ராகு எது இருக்கக்கூடாது, தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 2-8 வீடு எதற்காக அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த ஜோசியங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆணுடைய மர்ம உறுப்பு இதுதானே விருச்சகம், ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பு ரிஷபம் தானே. இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீடும் இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீடும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கு 2-8 சுத்தமா இருக்கணும்னு சொல்லல. அதாவது ரிஷபத்திலும் விருச்சகத்திலும் தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது. இந்த 2-8 சொன்னாங்க. ஆனா எல்லாரும் தவறா ஒவ்வொரு லக்னத்துக்கு 2-8 போட்டு எல்லார் வாழ்க்கையும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க ஜோசியர்கள். அந்த வேலையை நீங்களும் பண்ணிடுறாங்க. புரியுதா? அது எதுக்காக 2-8 சுத்தமா இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 வீடுகளிலும் கடகத்திலும் விருச்சகத்திலும் ராகு கேது சனி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும். அதே இது சனி செவ்வாய் சுக்கிரன் இருந்துச்சுன்னா அதீத காமங்கள் அவர்களுக்கு உருவாகும். அப்ப அந்த இடத்துல அந்த காமத்தை பெண்ணுக்கோ ஆணுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு தீர்க்க முடியாது. அதனாலதான் அவங்க 2-8 சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்களே வெளிய, இவங்க ஆளாளுக்கு போட்டு ஒவ்வொருத்தரையும் மனுஷனை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. விருச்சகத்திலேயோ ரிஷபத்திலேயோ ஏதாவது கிரகங்கள் தீய கிரகங்கள் இருக்குமானால் அவங்களுக்கு காம குணம் அதிகரிக்கும். அவ்வளவுதான். காமத்துக்காக தானே ஆண் பெண் உறவே படைச்சிருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இவங்க யாரு? புரியுதா? அதனால 2-8 வீட்டுல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்கணத்துக்கும் போய் இப்படி போய் கண்மூடித்தனமா போய் சொல்லக்கூடாது. அடுத்து நம்ம அந்த அம்மா ஒருத்தர் கேட்டாங்களே மூல நட்சத்திரம், அதே முத சொன்னல, பிறக்கும் போதே மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாரு. அதுதான்மா சொல்றேங்கம்மா. இவங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சும்மா தேவையில்லாத 2 வார்த்தையை போட்டு விட்டு போயிருக்காங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் ஜோசியர் வீட்டுல மூல நட்சத்திரத்துக்கு வந்தா தூக்கி குப்பை தொட்டிலா போட்டுருவேன்? அதெல்லாம் அபத்தமானதுங்கம்மா. அந்த மாதிரிலாம் நீங்க போய் யார்ட்டையும் சொல்லாத. யாருன்னு சொன்னாலும் அது தவறுன்னு சொல்லுங்க. அதை தாங்க நான் முத எடுத்ததே. ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னே வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் 23 மணி நேரத்துல இருந்து 27 மணி நேரம் இடைவெளியில பிறந்த எல்லா அன்னைக்கு தேதியில பிறந்தவங்களுக்கு பூரா ஆகாதாப்ப? முன்னாடி பொண்ணுக்குதே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப ஆணுக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க.
மூல நட்சத்திரத்துக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க சம்பந்தம் இல்லாம வேலையை பண்றாங்க. அப்ப மூல நட்சத்திரத்துக்கு பிறக்கிற குழந்தைய பூரா கழுத்து நடிச்சு கொண்டுருவோமா? நீங்க ஜோசியனை போய் சட்டையை பிடிச்சு கேளுங்க, 27 மணி நேரம் ஓடுதலடா அந்த நட்சத்திரம், அன்னைக்கு தேதியில பிறந்தவனுக்கு பூரா பொருத்தம் இல்லையாடா, எல்லாரும் வாழ்க்கையும் கெட்டு போமான்னு ஜோசியிட்ட போய் கேளுங்க. யார் வீட்டுலதான் சாவு விழுகாம இருக்குங்க? ஆயில நட்சத்திரத்துல பிறந்தா மாமனுக்கு ஆகாது. எல்லா மாமனும் உயிரோடு இருக்கானா? மற்ற நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு பூரா அப்படியெல்லாம் பார்க்க கூடாதுங்கய்யா. அதுக்காக நான் வந்திருக்கேன். செவ்வாய் தோஷம்னா என்ன? உடம்புல சிவப்பணுக்கள் அதிகமாக உள்ளது, அப்ப அவருக்கு காம குணங்கள் அதிகமா இருக்கும். அதுக்கு ஈக்குவலான செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை தேர்வு செஞ்சோம்னா 2 பேத்துக்கும் ஒரே குணம் இருக்கும், ஒத்து போயிடும். அதுக்குத்தான் சொன்ன இவங்க பயமுறுத்துறதுக்கு ஆளாளுக்கு அநியாயம் பண்றாங்க. அப்படியெல்லாம் செவ்வாய் தோஷத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. செவ்வாய் தோஷம்னா காம குணம் அதிகமா உள்ளதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதே காம குணம் உள்ள பெண்ணை மேட்ச் பண்ணியாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காம குணத்துல குறைவான இன்ட்ரெஸ்ட் உள்ள பெண்ணை திருமணம் பண்ணோம்னா 2 பேத்துக்குள்ள ஒத்து போகாது, பிரச்சனை ஆகும். அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்க வெளியே செவ்வாய் தோஷத்தை கல்யாணம் தாலி எடுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அபத்தமானது. லக்கண ஜாதக பொருத்தம் தாங்கயா பார்க்கணும், நட்சத்திர பொருத்தம்ங்கிறது பார்க்கப்படாது. அந்த இதுல அந்த காலத்துல இருந்து நட்சத்திர பொருத்தத்துக்கும் ஜாதகத்துக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஜாதகம் கணிக்கிறிய? அன்னைக்கு தேதியில பிறந்தவர்களுக்கு ஒரே நட்சத்திரத்தை இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு மகளும் பிறந்திருப்பாங்க, ஒரு அப்பாவும் பிறந்திருப்பாங்க. அப்பாளுக்கு மகளுக்கு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிருவீங்களா? அந்த மாதிரி பார்க்காதீங்க, அது தவறான வழிகாட்டுதல். நானும் ஜோசியமே, அந்த மாதிரி தவறு நடக்கூடாதுங்கிறதே உங்களை மாதிரி ஆளுகிட்ட இப்ப நான் பேசுறேன். என் பொழப்பை கெடுத்துட்டு இங்க பேசணும் எதுக்கு? நாட்டு மக்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல் உள்ள ஜோதிடர்கிட்ட போகாதே. நட்சத்திர பொருத்தத்தவே நீங்க திருப்பி வராதீங்க சார், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். இவங்க ஜோசியர்கள் சொல்றதுபடி பார்த்தா நம்மளுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரிதான் வரக்கூடிய பெண்ணுடைய நட்சத்திரமே அமையும். இப்ப எனக்கு ராகுதேசம் நடக்குதுன்னா வரக்கூடிய பெண் திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணுதான் எனக்கு வரும். நீங்க ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வர சொல்லுங்க, உங்களுக்கு தெளிவான இதை எடுத்துறேன். நிறைய குடும்பத்தை ஜோசியங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முழுசா எதையுமே தெரியாம நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து எல்லாரும் குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோசியம் குடும்பத்திலே ஒழுங்கான நட்சத்திர பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுல 78 பிரச்சனை இருக்கு. இன்னும் உங்க வாழ்க்கை வழிகாட்ட போறானா? நட்சத்திர பொருத்தம்ங்கிறதே பார்க்க கூடாது, ஜாதக பொருத்தம் பாருங்க. மூல நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை கேது தசை முடிஞ்சிருச்சு, அடுத்து சுக்கிர தசை நடக்கும். இப்ப ஜோசியர்னால இப்ப சூரிய தசையில நடந்துகிட்டு இருக்கும், ஏன்னா அவனுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டு இருக்கும் போது எப்படி மூல நட்சத்திரத்துல பிறந்த நபருக்கு திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்ல முடியும்? திசாபுத்தி ரீதியா சந்திரன் மாறிட்டார்ல, அப்ப பிறந்த நட்சத்திரத்தை வச்சே பொருத்தம் பார்க்கறதுனால என்ன பயன்? தயவு செஞ்சு நீங்க போய் 4 பேர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த நட்சத்திர பொருத்தம்ங்கிறது தவறான வழிகாட்டுதல். அடுத்ததுக்கு போவோம்.